ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். அதுலேயும் பாருங்கள், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட் பார்த்தோம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம் பார்த்தோம், அண்ட் லீஃப் பார்த்தோம். ஓகேவா? அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்குறது ஆர்டிஃபிஷியல் மெத்தட். சரியா? ரீப்ரொடக்ஷனில் ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் எப்படி பிளான்ட்டில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா என்னது? மேன்மேட் மெத்தட். ஓகேவா? நாம் பிளான்ட்டை எப்படிலாம் மாடிஃபை பண்ணி ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. apart from above, which means vegetative. ஓகேவா? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் வெஜிடேட்டிவ் மெத்தடு, நேச்சுரல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர்லேயும் சரி, ஆர்டிகல்ச்சர்லேயும் சரி, டு ப்ராபகேட். ஓகேவா? டு ப்ராபகேட் த பிளான்ட். ஓகேவா? பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதோட யங் ஒன் பிளான்ட்டை மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நிறைய ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சச் மெத்தட்ஸ் செட் டு பி ஆர்டிஃபிஷியல். ஓகேவா? ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சம் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன் மெத்தட்ஸ் ஹாவ் பீன் யூஸ்டு மேன் ஃபார் அ லாங் டைம். அதனால் அது என்னென்னு சொல்கிறோம் நம்ம கன்வர்ஷனல் மெத்தட். பிகாஸ் மேன் யூஸ்டு த டைம் ஃப்ரம் லாங் பீரியட். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணிட்டு வரான். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்வர்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸோ நவடேஸ் இப்போ கன்வர்ஷனல் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு மெத்தட் இருக்குமா இல்லையா? மாடர்ன் மெத்தட். எஸ். ஸோ இப்போது நவடேஸில் சயின்ஸோட டெக்னாலஜி கொஞ்சம் அதிகமான உடனே ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், சயின்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாடர்ன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக சயின்ஸ்னு அப்படின்னா என்ன, ரொம்ப ஷார்ட் டைமில் நடக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம சயின்ஸை யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஆமாவா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருந்தோம், ஒரு சட்னி அரைக்கிறதுனா பெரிய கல்லில் அரைச்சிட்ருந்தோம், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஷார்ட் டைமில் மிக்ஸி ஒரு மினிட்டில் நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு மினிட்டில் சட்னி ரெடி ஆகிடும். சரியா? ஸோ அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ ஒரு சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராபகேஷன் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு மாடர்ன் மெத்தட் அப்படின்னு பேர். சரியா? ஸோ இந்த மாடர்ன் மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, மாடர்ன் மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடி கன்வர்ஷனல் மெத்தடில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கன்வர்ஷனல் மெத்தட்னால் என்னென்னு பார்க்கலாம். அதாவது கன்வர்ஷனல் மெத்தடு நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மெத்தட்ஸு, நாமளும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மெத்தட்ஸு. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங் அப்படின்லாம் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன கண்டிப்பாக இந்த கிளாஸில் கன்வர்ஷனல் மெத்தடை முடிச்சிடணும். ஓகேவா? மிஸ் உங்களுக்கு கிளாஸ்லேயே இதை எடுத்துகிட்டே இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்றது காரணத்தினால, அதாவது உங்களுக்கு சீக்கிரம்னு கிடையாது, உங்களுக்கு இந்த லெசனே கிட்டத்தட்ட மிஸ் கிளாஸில் ஆஃப் லெசனுக்கு மேலே கிளாஸ்லேயே போயிடுச்சு. ஆமாவா? இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸில் ஃபஸ்ட்லேருந்து நான் எப்பயும் எடுப்பேன். ரெண்டாவது பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் மிஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாங்கன்னு. நெக்ஸ்ட் வீக்கில் ஏதோ 25 மார்க் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். ஓகே, லிசன். கட்டிங் இப்படின்றது ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேவா? ஸோ கட்டிங் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிள். ஃப்ரம் த வேர்ட் வி கேன் லேர்ன். கட்டிங் அப்படின்னா என்னது, எதையாவது ஒரு பிளான்ட்டில் ஒரு ஸ்டெம்மையோ ரூட்டையோ மேக்ஸிமம் நம்ம ஸ்டெம்மை தான் கட் பண்ணி வைப்போம். இப்போ ஹைபிஸ்கஸில் என்ன செய்வோம், ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி மண்ணில் வச்சோம் அப்படின்னா, இல்லை ரோஸ் செடியில் ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி மண்ணில் வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும், அது ஒரு நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகிடும். ஆமாம் தானே? ஸோ அதே தான் சிம்பிள் மெத்தட். அதே தான் இதுலேயும் பார்க்கலாம். இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் எ பிளான்ட் பை கட்டிங் த பிளான்ட் பார்ட். பார்த்தீங்களா? கட்டிங் த பிளான்ட் பார்ட். ஓகேவா? ஸோ மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் எ பிளான்ட். நம்ம பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதோட யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா
பை எப்படி பை கட்டிங் த பிளான்ட்டோட பார்ட்ஸ். அதோட பார்ட்ஸாக என்னென்ன பிளான்ட்டோட பார்ட்ஸு, ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, இதெல்லாமே ஸ்டெம்மோட பார்ட்ஸ் தான், சாரி பிளான்ட்டோட பார்ட்ஸ் தான், ஆமாவா? ஸோ அப்போ அதோட பார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த பார்ட்ஸை கட் பண்ணணும் அப்படின்னா அது என்னவா நமக்கு வளர ஆரம்பிக்கும். கட் பண்ணி நம்ம புது இன்னொரு இடத்துல நம்ம பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இங்கெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டில் கட் பண்ணுறாங்க கண்ணு. ரூட், ஸ்டெம்மு, இந்த மறைஞ்சிருக்கு இந்த இடத்துல புக்கில் பாருங்கள். ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு. ஓகேவா? ஸோ ரூட், ஸ்டெம், லீஃப் இந்த இந்த மூணுமே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஃபார் அனதர் ஃபார் பிளான்டிங். ஓகேவா? ஃபார் ப்ராபகேட் தர் யங் ஒன் பிளான்ட். ஓகேவா? ரைட். இங்கே விட்டோம். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள் கண்ணு, டிபெண்டிங் அப்பான் த பிளான்ட்டாக பிளான்ட்டு நினைக்கிறேன், அப்பான் த பார்ட். வெரி குட். ஓகே. ஸோ டிபெண்டிங் அப்பான் த பார்ட். ஓகேவா? ஸோ பிளான்ட்டோட பார்ட்டை பொறுத்து, ஓகேவா, எந்த இடத்த நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அதுக்கு பேர் இருக்குது. சப்போஸ் வி கட் ரூட் அப்படின்னா இட் இஸ் ரூட் கட்டிங், ஸ்டெம் அப்படின்னா ஸ்டெம் கட்டிங், லீஃப் அப்படின்னா லீஃப் கட்டிங். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. ரூட் கட்டிங்க்கு மேலஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட் யூஸ் பண்ணலாமா. ஸ்டெம் கட்டிங்க்கு ஹைபிஸ்கஸ், போகன்வில்லா, அப்புறம் முருங்கை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் கண்ணு, இது என்னது, லீஃப் கட்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம், பிக்னோனியா. ஓகேவா? நம்ம லீஃபில் இங்கே பார்த்தோம், இது இந்த பிளான்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துருக்கோம். பிக்னோனியா, பிரையோஃபிலம், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், லீஃப் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நல்லா லிசன் பண்ணு. ரூட் கட்டிங்க்கு மாலஸ் அப்படின்ற பிளான்ட்டையும், அப்புறம் ஸ்டெம்மோட கட்டிங்ஸ்க்கு ஹைபிஸ்கஸ், அப்புறம் போகன்வில்லா, அப்புறம் மொரிங்கா, இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது லீஃப் கட்டிங்க்கு பார்த்திங்கன்னா பிக்னோனியா, பிரையோஃபிலம், இந்த 2 பிளான்ட்டை யூஸ் பண்ணுறோம். டிபெண்டிங் அப்பான் த பார்ட்டு அதோட நேம்ஸு டிஃபர் ஆகும். ஸ்டெம் கட்டிங்னா ஸ்டெம் கட்டிங், ரூட்னா ரூட் கட்டிங், லீஃப்னா லீஃப் கட்டிங். ஓகேவா? தென் வைட்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராபகேஷன் மெத்தட், கட்டிங் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்னது, ஸ்டெம் கட்டிங் தான். ஓகேவா? அதிகமாக நம்ம ஸ்டெம் கட்டிங் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ முருங்கை மரம் இருக்குது. முருங்கை மரத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் முருங்கை மரத்தில் என்ன செய்வாங்க, முருங்கை மரம் விதை போட்டு வளர்த்துறது ஒரு டைப் ஆஃப் ப்ராபகேஷன் மெத்தட். பட் அது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னது, முருங்கை மரம் யாராவது வெட்டி போட்டிருப்பாங்க கண்ணு, அதிலேருந்து ஒரு 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 பிரான்ச் நாம் எடுத்து மண்ணில் வச்சோம் அப்படின்னா உடனே வந்துடும். கவனிச்சிருக்கீங்களா? அது அப்புறம் ஹைபிஸ்கஸ், ஒரு கோல் கொடுங்க அப்படின்னு கேட்பான், அதுலேருந்து மறுபடியும் வரும். ரோஸ், எக்ஸாக்டாக ரோஸும் அப்படி தான். ஓகேவா? ஸோ நிறைய மெத்தட்ஸ். நம்ம மல்லிகைப்பூ செடினாலும் அதுதான். ஓகேவா? மல்லிகைப்பூ செடிக்கு ரூட் மூலமாக வரும், இல்லை பதியம் போடுவோம், லேயரிங் பண்ணுவோம். ஓகேவா? அது இங்கே நான் அதை உங்களுக்கு சொல்வேன். நான் லேயரிங் பண்ணுவோம், பதியம் போடுவோம். சரியா? இங்கே பாருங்கள், லேயரிங் பண்ணுற மெத்தட் நம்ம மல்லிகைப்பூக்கு அது செய்வோம். வேறு என்ன ஸ்டெம் கட்டிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது தெரிஞ்சது, முருங்கை மரம் ரைட்டு, ஹைபிஸ்கஸ் ரைட்டு, ரோஸு. ஓகே. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப நம்ம காமனாக யூஸ் பண்ணுற தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய க்ரோட்டன்ஸ்லாம் அப்படி தாங்க. நிறைய க்ரோட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெம்மை வச்சோம்னாவே டக்குன்னு வந்துடும். ஓகேவா? சரி, ஓகேடாம்மா. ஸோ அடுத்தது பார்க்கலாம், கிராஃப்டிங். ஓகேவா? ஸோ கட்டிங் பார்த்துட்டோம், ரொம்ப சிம்பிள், அந்த வேர்ட்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கட்டிங் ரைட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிராஃப்டிங். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் கிராஃப்டிங்னா என்னென்னு. அதாவது கிராஃப்டிங்னா என்னென்னு, இன் திஸ் மெத்தட் பாருங்கள் கண்ணு, இன் திஸ் மெத்தட் ஏதாவது ஒரு 2 பிளான்ட்டை ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? சரியா? ஆக்சுவலாக கிராஃப்டிங்கோட யூஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கிராஃப்டிங்னா ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மேங்கோ ட்ரீ வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு எபோவ் 6 or 5 to 6th இயர்ஸ் ஆர் 7th இயரில் தான் நம்ம என்ன ஆகும்,
பழம் வைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒரு மரம், ஒரு மேங்கோ ட்ரீனா நல்லா வளரணும், 5 வருஷம் ஆகணும். 5 வருஷத்தில் தான் பழம் வைக்கும். கம்பல்சரி 5 வருஷம் ஆகணும். அதே மாதிரி ஒரு சப்போட்டா மரம், ஓகேவா? சீக்கு, அந்த பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் அவ்வளோ ஒரு சம் டைம் வேணும். ஓகேவா? பட் கிராஃப்டிங் எதுக்கு மிஸ்? கிராஃப்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கிராஃப்டிங் மூலமாக நம்ம ஒரு பிளான்ட்டை வளர்த்தணும் அப்படின்னா, இப்போ 5 வருஷத்தில் ஒரு பழம் ஒரு நார்மல் மரமானது பழம் வைக்குது அப்படின்னா, அந்த மரத்தை நம்ம கிராஃப்டிங் மூலம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 3 வருஷத்தில் நமக்கு பழம் வைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? எப்படின்னு தெரியுமா? அதாவது நம்ம என்ன செய்வோம், ஒரு நல்லா வளர்ந்த ஒரு 20 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரி ஒரு நல்லா வளர்ந்த மரத்தோட ஓகேவா, 50 வருஷம் நல்லா காய் கொடுத்துட்ருக்க, கனி கொடுத்துட்ருக்க, 30 வருஷம் அந்த மாதிரி வளர்ந்த மரங்களோட நம்ம பேபி பிளான்ட்டை என்ன செய்வோம், கிராஃப்டிங் பண்ணுவோம். ஓகேவா? ஒட்டு போடுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக ஒட்டுச்செடின்னு சொல்லுவோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது கிராஃப்டிங் செடி தான். அந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக நம்மளோட நியூ பிளான்ட் ஆனது 5 வருஷத்தில் காய்க்காமல் 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃப்டிங், ஒட்டு போடுறது. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு நிறைய டைப் ஆஃப் கிராஃப்டிங் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, ஸோ கிராஃப்டிங்கை பற்றி கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைப்ஸ் போயிடலாம். ஓகே, திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் 2 different or jointed, so they continue to grow as a plant. ஓகேவா? ஸோ 2 different plant. ஓகேவா? பிளான்ட் தானே இது? எஸ், 2 different plants. ஓகேவா? ஸோ 2 different plant, அதாவது வெவ்வேறு பிளான்ட்டை ஜாயின் பண்ணி, ஓகேவா, வெவ்வேறு பிளான்ட்டை ஜாயின் பண்ணி. இது பாருங்கள், உங்களுக்கு ஒரு படத்தில் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பாருங்கள் கிராஃப்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. தெரியுதா? திஸ் இஸ் கிராஃப்டிங். அவ்வளோதான், பாருங்கள். ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 2, அந்த 2 பிளான்ட்டில் the plant which connect எங்கே இருக்குன்னு படிச்சுட்டு of the 2 plant, ஓகேவா, அந்த 2 பிளான்ட்டில் the plant which contact with the soil is called stalk. ஓகேவா? கான்டாக்ட் வித்து சாயிலோட, அதாவது சாயிலோட எந்த பிளான்ட்டு கான்டாக்ட் பண்ணியிருக்கோ, தட் மீன்ஸ் கனெக்ட் ஆகியிருக்கோ, அதை ஸ்டாக் அப்படின்னும், இன்னொன்று சயோன் கண்ணு. ஓகேவா? த பிளான்ட் யூஸ்டு ஃபார் கிராஃப்டிங் இஸ் கால்டு சயோன். ஓகேவா? ஸோ இதில் இந்த கிராஃப்டிங் அப்படின்னா நீங்கள் 2 வார்த்தை ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை, ரொம்ப முக்கியமான வேர்டு. 2 மார்க்ஸில் 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? எதுவுமே ஸ்டாக், எது சயான் அப்படின்னு. ஓகேவா? ஸோ கிராஃப்டிங் அப்போ 2 பிளான்ட் நம்ம சொல்லுவோம். அந்த 2 பிளான்ட் இருக்குன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போது 2 பிளான்ட், எந்த பிளான்ட்டு ரூட்டோட, அதாவது சாயிலோட கனெக்ட் ஆகிருக்கோ, ஓகேவா, எந்த பிளான்ட்டு சாயில், இது ரெண்டுமே சாயிலோட தான் மிஸ் கனெக்ட் ஆகிருக்கு. வெயிட் சயான். வெரி சிம்பிள் கண்ணு. இந்த அப்ரோச் கிராஃப்டிங்கில் மட்டும்தான் 2மே சாயிலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஓகேவா? மீதி எல்லாமே எல்லா கிராஃப்டிங்லேயுமே பாருங்கள் கண்ணு, மீதி எல்லா கிராஃப்டிங்லேயே பாருங்கள், 1 மட்டும்தான் சாயிலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? சரி, நான் சொல்கிறேன், இந்த அப்ரோச் கிராஃப்டிங் மட்டும்தான் நமக்கு என்னது, இதில் எல்லாத்துலேயும் விட எக்ஸப்ஷன். ஓகேவா? ரைட். அப்போது இது வந்து ஒரு மெயின் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு மெயின் பிளான்ட். ஓகேவா? இது ஒரு மெயின் பிளான்ட். எந்த மெயின் பிளான்ட்டு கான்டாக்ட் வித் சாயிலோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பிளான்ட்டு, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்னொரு நம்மளோட பேபி பிளான்ட்டை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சயான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பிக்சரை கிரவுண்ட் கிராஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிறது ஸ்டாக்கு, மேலே இருக்கிறது சயான். ஓகேவா? இது உங்களுக்கு பார்ட்ஸ் போடவே இல்லை, பட் இது ஸ்டாக், இது சயான். இதில் கீழே இருக்கிறது ஸ்டாக், இங்கே இது ஸ்டாக்.
ஓகேவா? இதை தான் இப்படி கட் பண்ணி மேலே இப்படி இது மேலே கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இது ஸ்டாக், இதுதான் ஸ்டாக், இது சயான். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், இது ஸ்டாக். ஆக்சுவலாக இது எல்லாமே ஸ்டாக். இந்த குட்டியோண்டு இந்த ஒரு சின்ன டீ ஷேப்பு இருக்குல்ல, டீ ஷேப்பு ஒரு கட்டிங், அந்த கட்டிங் மட்டும்தான் என்னது அப்படின்னா சயான். பாருங்கள், எங்கடா சயான், தோ சயான். ஓகேவா? டன். ஸோ இதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் பின்னாடி போய் ரீவைண்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரியா? எது ஸ்டாக் எது சயான். ஓகே, ரைட். ஸோ கிராஃப்டிங் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கிராஃப்டிங். ஓகே, இதுதான் கண்ணு கிராஃப்டிங்கு. சரியா? கிராஃப்டிங் அப்படின்னா என்னது? 2 பிளான்ட்டை என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணி நமக்கு ஒரு நியூ பிளான்ட்டு கொண்டு வரோம். ஓகேவா? 2ஓட கேரக்டரும் நமக்கு கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ மண்ணோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எது வந்து சாயிலோட கான்டாக்ட் ஆகிருக்கோ அதை ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். எது வந்து கிராஃப்டிங் பண்ண யூஸ் பண்ணுறோமோ அதை சயான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டைப். ஓகேவா? கிராஃப்டிங்கோட டைப்ஸை பொறுத்து, பேஸ்ட் ஆன் த மெத்தடு யூனிட்டிங் த சயான் அண்ட் ஸ்டாக், இந்த ஸ்டாக்கையும் சயானையும் சேர்க்கக்கூடிய அந்த மெத்தடை பொறுத்து கிராஃப்டிங் வந்து சேஞ்ச் ஆகும், டைப்ஸ் மாறும். அதுதான் ஒரு நிறைய டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் கொடுத்துருக்காங்க? பட்டு கிராஃப்டிங்னு கொடுத்துருக்காங்க, அப்ரோச் கிராஃப்டிங், டங்க் கிராஃப்டிங், கிரவுண்ட் கிராஃப்டிங், அப்புறம் வெட்ஜ் கிராஃப்டிங், இப்படின்னு டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் ஒரு டைப்ஸாக. இந்த கிளாஸில் இந்த இதில் கண்டிப்பாக இந்த டைப்ஸ் எல்லாம் முடிச்சிடணும்னு நினச்சேன்னா அப்போ முடிக்க முடியுமா? ஓகே, லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாங்கன்னு பட்டு கிராஃப்டிங். ஓகேவா? பட் கிராஃப்டிங்னா என்ன? சரியா? அதில் T-shaped incision is made in the stalk and the bark is lifted. ஓகேவா? ஸோ ஒரு பிளான்ட் இருக்குது கண்ணு. ஆக்சுவலாக ஒரு பிளான்ட் இருக்குது. லிசன் பண்ணு. இது வந்து ஸ்டாக் பிளான்ட்டு, இதை விட்டுறலாம். இது ஸ்டாக் பிளான்ட், இது மண்ணோடு இருக்கக்கூடிய பிளான்ட். ஓகேவா? ஸோ ஒரு பிளான்ட் இருக்குது. ஒரு 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 பிளான்ட்லேருந்து ஒரு டீ ஷேப்பில், ஓகேவா, ஒரு டீ மாதிரி கிட்டத்தட்ட, மிஸ் இதை பார்த்தா டீ மாதிரி தெரியுதா மிஸ், எனக்கு வி மாதிரி தெரியுது மிஸ் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? ஒரு டீ ஷேப்பில் ஒரு கட்டிங்கை கொடுத்து நம்ம அதை என்ன செஞ்சிடறோம், லிஃப்ட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேவா? சரியா? டீ ஷேப் இன்சிஷன். சரியா? ஒரு டீ ஷேப்பில் நம்ம அந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கிறோம், அதுதான். ஓகேவா? இஸ் மேட் இன் த ஸ்டாக். ஓகேவா? ஸ்டாக்கில் ஒரு டீ ஷேப்பில் கட் பண்ணி இப்படி எடுத்துடுறோம். ஓகேவா? சரியா? மேலே இருக்கக்கூடிய அந்த பார்க்கு, அந்த மேலே இருக்கக்கூடிய பட்டை, அதை எடுத்துடுறோம். ஓகேவா? அடுத்தது இது ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸ்டாக்னால் நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டாக் அப்படின்னா எது மண்ணோடு பதிஞ்சிருக்கோ அதை ஸ்டாக் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அந்த ஸ்டாக்கில் ஒரு டீ மாதிரி ஒரு கட் கொடுத்து அந்த மேல் பட்டையை உரித்து எடுத்துடுறோம். டீ மாதிரி எடுத்துடுறோம். சரியா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டையை உரிக்கணுன்ட்டு அதோட மரத்தோட முழு பட்டையும் கண்ணா பின்னான்னு உரிச்சிடக்கூடாது. மேலே இருக்க அந்த டீ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்தி எப்படியாவது செஞ்சு அதை என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the scion bed with a little wood is placed. ஓகேவா? in the incision. ஓகேவா? beneath the bath. ஓகேவா? ப்ராப்பர்லி பேண்டட். ஓகேவா? பேண்டேஜ் போட்டு நம்ம டேப் பண்ணிடணும். ரைட், கவனிங்க. என்னது இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது ஸ்டாக்கில் என்ன செய்யணும், ஒரு டீ ஷேப்பில் கட் பண்ணி இப்படி கட் கொடுத்து நம்ம எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு சயான், இன்னொரு பிளான்ட்டுக்குன்னு அது நமக்கு தெரியல, அது வேறு பிளான்ட், அது ஆக்சுவலாக போடலைன்னு கூட சொல்லலாம். அந்த இன்னொரு பிளான்ட்டை, ஓகேவா, இன்னும் நல்லா வேறு பிளான்ட்டு, அந்த பிளான்ட்லேருந்து அதே மாதிரி டீயில் இருக்க ஒரு பட்டு அப்படின்னா என்னது, க்ரோயிங் டிப்பு. உனக்கு தெரியும்ல பட்டுன்னா என்னது? ஆக்சுவலாக ஃப்ரம் பட்லேருந்து, தட் மீன்ஸ் ஃப்ரம் பட்லேருந்து நமக்கு ஒரு நியூ பிரான்ச்சே ஃபார்ம் ஆகும். பட்லேருந்து பூ மட்டும் ஃபார்ம் ஆகாது, அது ஒரு டைப் ஆஃப் பட்டு. இது வெஜிடேட்டிவ் பட் அப்படின்னா பட்லேருந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு பிரான்ச்சே ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த டீ ஷேப்பில்
ஒரு இடத்துல இப்படி தோண்டி எடுத்துட்டோம். வேறு ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய, தட் மீன்ஸ் வேறு ஒரு மேங்கோ ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மேங்கோ ட்ரீ அப்படின்னா இது இன்னொரு மேங்கோ ட்ரீ. வேறு ஒரு மேங்கோ ட்ரீலேருந்து ஒரு டீ ஷேப்பில் அந்த பட்டை, தட் மீன்ஸ் அந்த பட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இதுக்குள்ளே வச்சு நம்ம என்ன செஞ்சிடணும், அடுத்தது அப்படியே டேப் போட்டு பேண்டேஜ் போட்டு சுற்றிடணும். ஓகேவா, பார் வேலையை போட்டு சுற்றிடணும். ஓகேவா, ஏன்னா அந்த பட்டு கீழே விழுந்துடக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து என்ன வளர ஆரம்பிக்கும். அதிலிருந்து அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன அந்த துளுக்க ஆரம்பிக்கும். ஒரு அழகாக சின்னதாக துளுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், செடி ஆஸ் யூஷுவல் எப்படி வளருமோ அது மாதிரி பிரான்ச்சோ அதுலேருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸோ எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துலேருந்து வளரக்கூடிய ஃப்ரூட்டோ, அது கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் வந்து நாம் எதிர்பார்க்குற கேரக்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டாக இருக்கும். ஓகேவா, இன்னொரு பிளான்ட்லேருந்து வச்சோம் வளர்க்கணும் இல்லையா, அந்த பிளான்ட்டோட ஃப்ரூட்டோட கேரக்டர்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வைக்கிறோம். இங்கே நிறைய பிளான்ட்டு நிறைய ஃப்ரூட் ப்ரொடியூஸ் ஆகுது, பட் டேஸ்ட் இல்லை. பட் இதுலேருந்து பயங்கர டேஸ்ட்டு. அப்போ அதை கொண்டு வந்து இதில் வச்சு இந்த பிளான்ட்டை டேஸ்ட்டுரிய பிளான்ட்டாக மாற்றுறோம். சரியா, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ இதுதான் பட்டு கிராஃப்டிங். ஏன்னா ஒரு பட் எடுத்து வைக்கிறோம், அவ்வளோதான் பட்டு கிராஃப்டிங் முடிஞ்சு. கிராஃப்டிங் பட்டு கிராஃப்டிங். ஓகேவா, தட்ஸ் ஆல். அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா அப்ரோச் கிராஃப்டிங். ஓகேவா, மிஸ் படன்னு ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு 1/2 அன் ஹவரில் இந்த இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் புதுசாக போயிட்டு இருக்கலாம். என்னடா மங்களா தெரியுது. ஓகே, லிசன். அப்ரோச் கிராஃப்டிங். ஓகேவா, அப்ரோச் கிராஃப்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன் திஸ் மெத்தட் both scion and stalk remain rooted. ஓகேவா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஃப்டிங்கோட ரூல் என்ன, ஸ்டாக் வந்து மண்ணோடு பதிஞ்சிருக்கணும். சயான் வந்து லிஃப்ட் பண்ணுற, அதாவது வந்து பொருத்தக்கூடிய பிளான்ட்டாக இருக்கலாம். ஓகேவா, வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, பட் இந்த அப்ரோச் கிராஃப்டிங்கை பொறுத்து ரெண்டுமே என்னவாக இருக்கலாம், ரெண்டுமே ஸ்டாக்காக இருந்தாலும் சரி சயானாக இருந்தாலும் சரி ரெண்டுமே என்னது, ரூட்டட். ஓகேவா, ரெண்டுமே ரூட்டட். இதுவும் ரூட்டட் பிளான்ட், இது மெயின் பிளான்ட். இது வந்து என்னது, குட்டி பிளான்ட்டு. ஓகேவா, என்னது அது தொட்டியில் வச்சு நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா, இது ஸ்டாக்கு, இது சயானு. சரியா கண்ணே, ஸ்டாக் இது சயான். சரியா, எஸ். இப்போ 2 பிளான்ட்டும் எப்படி இருக்காமா, ரூட்டடாக தான் இருக்குது. சரியா, ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். both of them should have the same thickenings. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட இதோட பிரான்ச்சும் ஓகேவா, கண்டிப்பாக ட்ரங்க், இதுதான் இதோட மெயின் பார்ட் வந்து நம்ம ட்ரங்க்குன்னு சொல்லுவோம். ட்ரங்க் வந்து கண்டிப்பாக இதோட அந்த மொத்தத்துக்கு இருக்காது. பட் இந்த ஸ்டாக்கோட கிராஃப்ட் பண்ணக்கூடிய அந்த இடமும் சயானுக்கு கிராஃப்ட் பண்ணக்கூடிய அந்த இடமும் கிட்டத்தட்ட ஒரே திக்கனிங்ஸ், ஓரளவுக்கு ஒரே திக்கனிங்ஸ் இருக்கிற அந்த இடமா பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த கிராஃப்டிங்க்கு பிளேஸை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ரைட். அப்போ பாருங்கள், இதோடதும் கிட்டத்தட்ட திக்னஸ் ஒன்றா இருக்குது. ஓகேவா, இந்த மெயின் பிளான்ட்டோட பிரான்ச்சும் இதோட மெயின் அந்த ஸ்டெம்மும் கிட்டத்தட்ட திக்காக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படி திக்காக இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது பாருங்கள் கண்ணு, a small slice is cut both. ஓகேவா, and cut surface or brought near, okay, and tied together, held by tape. ஓகேவா, ரைட். அப்போது இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு இந்த இடத்துலையும் ஒரு சின்ன கட் கொடுத்துடணும், அந்த இடத்துலையும் ஒரு சின்ன கட் கொடுத்து அந்த பார்க்கை கொஞ்சம் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பக்கத்தில் நிற்க வச்சு, ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல நிற்க வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு டேப்பு போட்டு பேண்டேஜ் மாதிரி சுற்றிடுறது. ஓகேவா, ஒரு டேப் போட்டு அடிச்சிடுறது இந்த இடத்துல. ஓகேவா, ரெண்டு இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும். ஓகேவா, எவ்வளோ நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு ஒட்டிகிட்ருக்கோம். ஓகேவா, எஸ், பார்க்கலாம். பை டேப். ஓகே, ஆஃப்டர் 1 to 4 weeks, வெரி குட். ஆஃப்டர் நான் ஒரு மாதத்துக்குள்ளேயே. ஓகே, ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே. ஓகேவா, த டிப் ஆஃப் த ஸ்டாக் அண்ட் பேஸ் ஆஃப் த சயான் ஆர் கட் ஆஃப். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் டிட்டாச்ட் grow in a separate pot.
கவனிங்க. ஸோ அடுத்ததில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தொட்டி பிளான்ட்டை 1 வீக்குக்கு அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, ஓகேவா, அடுத்தது க்ரோத் இந்த இடத்துல வளர்ந்துரும். எப்படி பார்த்தாலும் 1 மந்த்துக்குள்ளே வளர்ந்துரும் இல்லையா? இன்னொரு 1 வாரம் 2 வாரம் நம்ம வெயிட் பண்ணி இந்த க்ரோத்தை வளர்ந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இது ரெண்டுத்துலேருந்து கொஞ்சம் நமக்கு குட்டி குட்டி லீவ்ஸ்லாம் வந்ததுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இதை நல்லா கவனிக்கணும். இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதோட கனெக்ஷனை கட் பண்ணணும். கவனி, இந்த இடத்துல கனெக்ஷன் கட் பண்ணணும். ரைட்டா? இந்த இடத்துல கனெக்ஷன் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக கை வச்சுருக்கிற அந்த இடத்துல, நகம் வச்சுருக்க அந்த இடத்துல கனெக்ஷனை கட் பண்ணணும். அடுத்து இங்கே இதையும் நம்ம இதோட சயானோட அந்த மேல் டிப்பையும் கட் பண்ணிடணும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் இதையும் கட் பண்ணி இதையும் கட் பண்ணி இதை செப்பரேட் பண்ணிடணும். ஸோ செப்பரேட் பண்ணோன்னே என்ன ஆகும், அதிலிருந்து வரக்கூடிய அப்போ ஃபர்தராக வரக்கூடிய ஒரு சின்ன பிளான்ட்டு ஃபர்தராக வரக்கூடிய க்ரோத் ரெண்டுக்கும் கனெக்ஷன் பண்ணினதாக தான் இருக்கும். ஃபர்தராக வரக்கூடிய க்ரோத்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணின க்ரோத்தாக தான் இருக்கும். அப்போ நமக்கு இந்த பிளான்ட்டோட கேரக்டரும் கிடச்சிருச்சு, இந்த பிளான்ட்டோட கேரக்டரும் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ 2 பிளான்ட்டோட கேரக்டர் வித்தவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் we can get from this type. ஓகேவா? டன். திஸ் இஸ் அப்ரோச் கிராஃப்டிங். சரியா? அடுத்தது பாருங்கள், முடிக்க முடியுமா? முடிச்சிருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டங்க் கிராஃப்டிங். ஓகேவா? லிசன் பண்ணு. நெக்ஸ்ட் டங்க் கிராஃப்டிங். டங்க் கிராஃப்டிங்னா என்ன பார்க்கலாம். ஒன்றும் இல்லை கண்ணு, டங்க்கு மாதிரி. ஓகேவா? நம்ம நாக்கு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஷேப்பில் ஒரு கட் கொடுக்கணும். ஓகேவா? இது ஸ்டாக்கு கண்ணு. அதுலேயும் அந்த மாதிரி ஒன்று, சயான் வேறு பிளான்ட்லேயும் அந்த மாதிரி ஒன்று. இதில் பொருந்துற மாதிரி ஒரு கட் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி மறுபடியும் டேப் அடிச்சிடணும். ஒரு குறிப்பிட்ட டைமில் இதுலேருந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு தேவையான கேரக்டர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஓகேவா? பாருங்கள், டங்க் கிராஃப்டிங் நம்ம மிஸ் சொன்னது இருக்குன்னு பார்க்கலாம். டங்க் எஸ் சயான் அண்ட் ஸ்டாக் ஹேவிங் த சேம் திக்கனிங்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்க்யூஸ்லி கட் அப்க்யூஸ்லி, அதாவது ரெண்டும் ஒரே திக்கனிங்ஸில் இருக்க மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு கட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது சயான் இஸ் ஃபிட் இன்டு த ஸ்டாக். ஓகேவா? ரெண்டுத்தையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஸ்டாக்கையை சயானோட ஃபிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேண்டட் போடுறோம். ஓகேவா? ஏதோ வேக்ஸ் போட்டு, சாரி இங்கே இருக்குது, அதாவது பவுண்ட் வித்து டேப், இப்போ டேப் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சுற்றிக்கிறோம். ஓகேவா? ரைட். இதுக்கு பேர் டங்க் கிராஃப்டிங்னு பேர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் கண்ணு, க்ரௌன் கிராஃப்ட். ஓகேவா? நம்ம க்ரௌன் என்னது, க்ரீடுன்னு சொல்கிறோமா? ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட இருக்குதா பார்த்தா ஓரளவுக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் க்ரௌன் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிராஃப்டிங்கை. ஓகேவா? பார்க்கலாம், சீக்கிரம் பார்க்கலாம். when the stalk is large in the size, large size cyanama, and cut into wedge shape. ஓகேவா? wedge shape and inserted on the slide or slipped on the stalk and fixed the position using a graft wax. Okay, listen பண்ணுங்க. பாருங்க கண்ணு, ஸ்டாக்கில் ஒரு சின்ன கிழிச்சல். ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்னதாக என்ன செய்கிறாங்களாம்மா, ஒரு ஸ்லிட்டு. ஓகேவா? ஒரு சின்னதாக கிழிச்சு விடுறாங்க. ஓகேவா? இந்த இடத்த ஒரு சின்ன கட் கொடுத்து கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, அப்படி என்ன டேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அப்படி என்ன பண்ணுறாங்க, கிழிச்சு விடுறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வெஜ்ஜு மாதிரி ஒரு ஷேப்பில், ஓகேவா, கிட்டத்தட்ட ஆப்பு மாதிரி ஒரு ஷேப்பில் இது சயான், வேறு பிளான்ட். அந்த சயானை என்ன செய்கிறோம், ஆப்பு மாதிரி கட் பண்ணி கொண்டு இதுக்குள்ளே சொருகி என்ன செய்கிறோம், இதை கவர் பண்ணிவிட்டு, ஓகேவா, கவர் பண்ணிவிட்டு அடுத்தது பேண்டேஜ் போட்டு சுற்றிடுறோம். ஓகேவா? இவ்வளோ தான் கண்ணு க்ரௌன் கிராஃப்ட். பாருங்கள் தெரியுதா? குட். அடுத்தது பாருங்கள் கண்ணு, வெஜ் கிராஃப்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள். ஸோ இதுவும் நான் ஃப்ரம் த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ரீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கண்ணு, இது ஸ்டாக்கில் அப்படியே ஒரு கட் கொடுத்துடணும், பயங்கரமான ஒரு கட்டு, கேம்பியம் வரைக்கும். ஓகேவா? உள்ளே இருக்கக்கூடிய
செகண்டரி டிஷ்யூ அதாவது கேம்பியம் வரைக்கும் ஒரு கட் கொடுத்துடணும். ஓகே, உங்களுக்கு தான் தெரியும்ல கேம்பியம்னா என்னென்னு 11th மிஸ் நடத்தினேன்ல. கேம்பியம் அப்படின்னா என்னது? செகண்டரி சைலமின் ஃப்ளோயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கேம்பியம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு கட் கொடுத்து மறுபடியும் அது ஆக்சுவலாக ஸ்டாக்கில் கொடுக்குறோம். இந்த சயான் அப்படின்ற இன்னொரு பிளான்ட்டோட ஒரு சம்திங் ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதுக்குள்ளே சொருகி நல்லா பாரு, இதை கொஞ்சம் அப்படி கட் கொடுத்து கொஞ்சம் இப்படி பொளந்து அதுக்குள்ளே இன்னொரு பிளான்ட்டோட அந்த சின்ன பார்ட்டை உள்ளே சொருகி பேண்டட் போடுறோம். ஓகேவா? பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வெட்ஜ் கிராஃப்டிங்னு பேர். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் வெட்ஜ் கிராஃப்டிங்னா என்னென்னு. இன் திஸ் மெத்தட் ஸ்லிட் இஸ் மேட் இன் த ஸ்டாக். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு கட் கொடுக்குறோம் எங்கள் ஸ்டாக்கில். ஆன் த பார்க் இஸ் கட். ஓகேவா? ஆர் த பார்க் இஸ் கட். ஓகேவா? ஒரு அந்த மாதிரி ஒரு கட் கொடுக்குறோம். அப்படி இல்லைட்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், பார்க்கை எடுத்துடுறோமா. பார்க்கை கட் பண்ணிடுறோமா, பார்க்கை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேவா? பார்க்னா என்னது, மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டையை கட் பண்ணி எடுத்துடுறோம். சரியா? அடுத்தது பாருங்கள், ட்விங் ஆஃப் என்னது வெட்ஜ் கிராஃப்டிங் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ட்விங் ஆஃப் சயான். ஓகேவா? ட்விங்னா என்னது, ஒரு சின்ன கிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்விங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ட்விங் ஆஃப் சயான். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நல்ல ஒரு கட் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணிடுறோம். அதே மாதிரி இன்னொரு சயானோட ஒரு ட்விங், ஒரு சயானோட ஒரு கலையை கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்துகிட்டு வந்து ட்விங்கை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறோம், இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இன்சர்ட்டட் அண்டு டைட்லி நல்லா என்ன செய்கிறோம், பவுண்டு, நல்ல பேண்டேஜ் சுற்றுறோம். ஸோ அதாவது கேம்பியம் ஆஃப் டூ இஸ் ஜாயிண்டட். ஓகேவா? ஸோ 2 பிளான்ட்டோட கேம்பியம், அந்த 2 கேம்பியம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், செகண்டரி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் கேம்பியம் அதாவது நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். இதுலேயும் கேம்பியம், 2ம் கேம்பியம் டச் ஆகிற வரைக்கும், 2த்துலேயும் கேம்பியம் டச் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இன்சர்ட் பண்ணி பேண்டேஜ் சுற்றணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வெட்ஜ் கிராஃப்டிங். ஓகேவா? ஸோ லேயரிங் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். பட் லேயரிங் இந்த ½ an hour ஆயிடுச்சுடாமா. லேயரிங்கும் அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். படிங்க கண்ணு. இது எல்லாத்தையும் தட் மீன்ஸ் கிராஃப்டிங்னா என்ன, ஒரு டைப் ஆஃப் கிராஃப்டிங் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.